ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த ஒரு குட்டி ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக, ரொம்ப செலிப்ரேஷனெலாம் இருக்காது. எங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறதுல எந்த உடன்பாடும் கிடையாது. எங்களுக்கு அதில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அது எதுக்காக வச்சுருக்கோம், ஏன் வச்சுருக்கோன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். எப்படி பண்ணுன்றதை பார்க்கணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த ஃபங்க்ஷனுக்காக பார்த்திங்கன்னா சமையல் எல்லாமே நாங்கள் வீட்டில் இருக்கவங்களே செஞ்சு முடிச்சிட்டோம். வெளியிலேருந்து நாங்கள் எந்த ஆளுமே வைக்கல. ஃபஸ்ட்டு வீட்டிலேயே வச்சு தான் நாங்கள் சமையல் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சமையலுக்காக பாத்திரம் எடுக்கிறது, திரும்ப அதை கழுவுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால பக்கத்துலேயே ஒரு மதர்சாவில் வந்து சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் நாங்கள் அந்த மதர்சாவை தான் பிடிச்சிட்டோம். ஏன்னா பாத்திரமும் அங்கேயே இருக்கும், நம்ம அங்கேயே சமையல் வச்சுக்கலாம். நம்ம சமைச்சிட்டு வந்துட்டோம்னா அங்கேயே க்ளீனிங் ஒர்க்கு, கழுவுறது, துடைக்கிறது எல்லாமே அவங்களே பார்த்துருவாங்கன்றனால அலைச்சல் மிச்சம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எடுத்துருக்குறோம். அதனால் காலைல 6 மணிக்கே நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போயிட்டு அங்கே லேடீஸ் எல்லாமே காய் கட் பண்ணுறது, கழுவி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜென்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்ட நின்று சமைச்சு இறக்குற வேலை எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த விருந்து கூட நாங்கள் எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம்னா, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சொந்தக்காரங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மாமன், மச்சான், பங்காளி இப்படின்னு எல்லாருமே சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட எல்லாருமே வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா டெய்லி 4 பேர் பார்க்க வந்துடுவாங்க. அது நம்ம ஊரோட பழக்கம். அதுவும் இல்லாமல் சொந்த பந்தங்களோட கடமையும் கூட அது. டெய்லி 4 பேர் வந்து பார்க்க, அப்புறம் வரவங்கெல்லாம் சும்மா வருவாங்களா, ஏதாவது வாங்கிட்டு வர கொடுக்க போயிருப்பாங்க இல்லையா. சரி எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக விருந்தோம்பல் மாதிரி செய்யலாம்னு இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுவும் எல்லாமே எங்கள் வீட்டாளுங்க, எங்கள் குடும்பத்தாளுங்க தான். எங்கள் குடும்பத்தை மொத்தமே 2 பக்கமும் கணக்கு பண்ணிங்கனாலே 150 பேர், 200 பேர் வந்துடுவாங்க. சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலுமே, சின்னதாக ஒரு விருந்துனாலுமே இந்த மாதிரி ஒரு 150 பேர், 200 பேர் வந்துடுவாங்க. சரி எதுக்கு விடுவானே, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு விருந்தாக வச்சிட்டோம் தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபம் பிடிக்கிற ஐடியாவே ஃபஸ்ட்டு கிடையாது. நம்ம மண்டபம்லாம் பிடிச்சோன்னா அது ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதாக வேணான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து குழந்தைங்கள ஜோடிச்சு கொண்டு போய் மண்டபத்தில் உட்கார வைக்கவும் வேணாம் ஆடம்பரமா. அதுக்காக வர்ற கெஸ்ட்டை வந்து சின்ன வீட்டில் உட்காந்து ஒரு சாப்பிட கூட முடியாமல் வெயிலில் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றக்காகத்தான் இந்த மாதிரி மண்டபத்தோட ஏற்பாடு பண்ணியிருந்தோம். மண்டபம்னா பெரிய மண்டபம் கிடையாது. சின்னதாக மதர்சாலேருந்து மண்டபம் மாதிரி வச்சுருக்குறாங்க. சின்ன சின்ன கல்யாணங்கள், ஃபங்க்ஷன் சிம்பிளாக பண்ணுறவங்க எல்லாருமே அந்த மண்டபத்தில் தான் வைக்கிறாங்க. நல்ல பெரிய உதவியாக இருக்குது. நல்ல ஒரு வசதியாகவும் இருக்குது. நல்லா பக்கத்துலேயே தெருவுக்குள்ளேயே இருக்கிறதுனால நல்ல வசதியாக இருக்குது. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா கூட சாப்பிட்றதுக்கு அங்கே போகிற அளவுக்கு நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. நல்ல வசதியாக இருந்துச்சு. இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 2, 3 ஃபங்க்ஷன் வச்சோம் சின்ன சின்னதாக. பாப்பாவுக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் பொண்ணுக்கு பூ வைக்கிறது. அப்புறம் 2, 3 ஃபங்க்ஷன் வைக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் கடையில் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சும்மா ஒரு 60 பேர், 70 பேர் தான். அதுக்கே பார்த்திங்கன்னா விருந்தாடிலாம் வந்தாங்க. ஊர்லேருந்து வந்தவங்க வந்து நம்ம சமைக்க உட்கார வைக்க முடியல, அவ்வளோ டயர்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கடையில் தான் ஆர்டர் பண்ணினேன். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் வரைக்குமே கூட சமைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் ஆள் இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு எந்த சலிப்பு, அலுப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு சூப்பராக சேர்ந்து வேலை பார்த்து பக்காவாக ஒரு சமையலை ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் விட பேசிக்கிட்டே ஜாலியாக சமைச்சதில் சமையலுமே ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 9:30 10 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். லேடீஸ் எல்லாமே வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போய் ரெடி ஆகணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஜென்ஸ் மித்த வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேசரி கிண்டி இறக்கி வச்சாச்சு. தால்ச்சாவும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தயிர் பச்சடிக்கு ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக சாப்பாடு தம்மு போட்டுட்டு நாங்கள் அங்கே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்றதுக்கு மண்டபத்துக்கு வரணும் இல்லையா. அதனால் நாங்களும் கிளம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோம்.
மண்டபத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு எங்கள் தங்கச்சி தட்டெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே செட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப தம்பி வீட்டில் போய் எல்லா தட்டும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, அவங்க தாய் மாமா வீடு, அப்புறம் அவங்க ஒன்று விட்ட மாமா வீடு, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க ஆசைக்கு நிறையா சீர் வச்சாங்க. என்ன சடங்குன்னு சொன்னீங்களே இதுதானான்னு கேட்பீங்க. மற்றபடி வேறு எந்த ஃபார்மாலிட்டிஸுமே எங்களுக்கு கிடையாது. சின்னதாக கிஃப்ட்டு கொடுக்குறோமோ விருந்தோம்பல் தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கும். நிறைய பேர் வச்சாங்க. அப்புறம் ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை. அவங்கவுங்க ஃபோனில் அவங்கவுங்க ஆசைக்காக வீடியோ எடுத்தது, ஃபோட்டோ எடுத்தது, கிஃப்ட் கொடுத்தது, ஃபோட்டோ எடுத்தது, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் வச்சாங்க. இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இது கூட நான் சேர்த்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே மண்டபத்துக்கு சாப்பாடு போய் சாப்பிட போயிட்டோம். வந்தவங்களையும் சாப்பிட அனுப்பிச்சுட்டு நாங்களும் சாப்பிட போயிட்டு பாப்பாங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் நடந்த குட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் பேச்சு வாக்கில் என்ன சாப்பாடுன்னு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஜீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி, பருப்பு கத்திரிக்காய் தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, பைனாப்பிள் கேசரி இதெல்லாம் தான் வச்சுருக்கோம். வாங்க சாப்பிடலாம். நானும் சாப்பிட போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.